ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, கிருபையாக இந்த நாட்களில் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க தொடர்ந்து கிருபை தருகிறேன். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை மூலமாக என்னோடு நீ பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அப்ப தோல்வியே கிடையாதா? தோல்வியும் உண்டு. தோல்வி கண்டிப்பா உண்டு. எந்த ஒரு மனிதனுக்கும் எல்லாமே வெற்றியாக அமைவதில்லை. ஏதோ ஒரு விதத்துல, அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னா நிறைய தோல்விகள் வரும். ஆனா தோல்விகள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தொடர்ந்து நம்ம அற்புதமாய் நடத்தி ஆண்டவருடைய சித்தமான அந்த நாள் வரும்போது, இல்ல அந்த நேரம் வரும்போது கர்த்தர் நமக்கு பெரிய வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஒரு +2 எக்ஸாம் எழுதின ஒரு மாணவன், நன்றாக படிக்கக்கூடியவன், நல்ல ஒரு வசதியான வீட்டிலே அவன் வசித்து வருகிறவன். ஆனா +2ல அவன் தோற்று விட்டான். இது அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த தோல்வியை அவனால ஜீர்ணிக்கவே முடியல. 2 நாட்கள் சாப்பிடாமே வீட்டுல உட்கார்ந்தான். அப்பா இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அம்மா இவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கிற மாதிரி இல்ல. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அவன் அந்த அறையை விட்டு வெளியவே வரல. ஒரு நாள் ராத்திரியில திடீரென்று இவன் மாடிப்படிக்கு ஏறி செல்கிறான். இதே நல்ல காலம் அவங்க அப்பா அந்த நேரம் விழித்திருந்தனால நைசா பார்த்துட்டாரு. என்ன பையன் இந்த ராத்திரி நேரத்துல போறானே அப்படின்னு சொல்லி மெதுவா பின்னாடியே போனார். இவன் என்ன பண்ணா, மொட்டை மாடிக்கு போய் மேல இருந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒரு நினைவோடு தற்கொலை செய்து கொள்ளும்படியாக அவன் ஆயத்தப்படுகிறான். அப்பொழுது அவங்க அப்பா வந்து அவனை பிடித்து கீழே இறக்கி வைத்து வீட்டுக்கு அழைத்து செல்கிறார், ரூமுக்கு அழைத்து செல்கிறார். எவ்வளவோ யோசனைகளை சொல்லுகிறார். ஆனா அவனால ஜீர்ணிக்கவே முடியல. அவர் சொல்றாரு, தோல்வி என்பது ஒரு பெரிய காரியமே இல்லை. அதாவது ஒரு தோல்வி என்பது வெற்றியுடைய படிக்கட்டா எடுத்துக்கொண்டு அவன் கேட்கவே இல்லை. மாதங்கள் 2 கடந்தது. அவனுடைய வாழ்க்கை சரியாகவே இல்லை. அவனால ஏற்றுக்கொள்ள முடியும். நல்லா படிக்கிற பையன், அதனாலதான் அவன் தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பா யோசித்தார், இவனை வேற மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ண, பாப்பா சரி நீ ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க, நம்முடைய பருத்தி தோட்டத்துக்கு போலாம். பருத்தி தோட்டத்துல நிறைய பருத்திகள்லாம் போட்டுருக்கு, நீ சும்மா இங்க உட்கார்ந்துதான் அதையே யோசிச்சுட்டு இருப்ப, நம்ம வர போலாம் அப்படின்னு சொன்னே அவன் அன்றைக்கு தான் வெளியே வருகிறான். அப்பா கூட வெளியே போகிறான். 1 ஏக்கர்ல நல்ல பருத்தி போட்டிருக்காங்க, நல்ல விளைந்து இருக்கிறது அந்த செடி, நல்ல பருத்தி செடி. இப்ப இவர் நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரே ஒரு செடியில மட்டும் பூச்சி அடித்திருந்தது. ஒரே ஒரு செடி, அவ்வளோ ஏக்கர் முழுவதும் பருத்தி செடி இருக்குது, ஆனா ஒரே ஒரு செடி மட்டும் பூச்சி அடித்திருந்தது. உடனே இவர் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு நீங்க எல்லா பருத்தி செடியுமே கொளுத்தி விடுங்கள் என்று சொல்லி இந்த அவர் சொல்லுகிறார். நம்ம அப்பா சொல்லி பையன் அப்பா சொல்றாரு. இது பையன் கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு. பையன் உடனே இவர் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா என்னப்பா ஒரே ஒரு செடி தானே பூச்சி அடிச்சிருக்கு, நீங்க எல்லாத்தையும் கொளுத்த சொல்றீங்களா? இதனுடைய உழைப்பு எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்றீங்களே, இது நியாயமா இல்லையா, தவறா இல்லையா அப்படின்னு. கரெக்ட் தான், தவறு தான். இப்போ உனக்கு தெரியுதா எவ்வளவோ வாழ்க்கையில் இருக்குது, ஆனா நீ என்ன பண்ண, ஒரு +2ல தோத்துட்டு சொல்றதுக்காக நீ தற்கொலை செய்யற அளவுக்கு நீ போயிட்டிய, அப்ப எவ்வளவு பெரிய தப்பு. இது தப்புனா நீ செஞ்சதும் தப்பு தானே அப்படின்னு அவன் தன்னை உணர ஆரம்பிச்சானா. அப்ப எவ்வளவு பெரிய நம்ம தப்பு செஞ்சிட்டோம், இல்ல நமக்கு வாழ்க்கை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மீண்டும் நன்றாக படிக்க வைத்து அவன் படித்து நல்ல உயர்களை அடைகிறான், மேன்மையான அவன் அடைந்தான் என்று சொல்லி அந்த கதை சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலன்னா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுகிறோம், விரக்தி அடைந்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாமே நமக்கு வெற்றி சொல்ல. நீங்க நம்ம இப்பொழுது தவறுகளும் தண்டனைகளின் தலைப்பிலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜாக்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், ஆதி பிதாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வெற்றி பெற்றவர்கள் கிடையாது, தோல்விகளிலிருந்து வெற்றி பெற்றவர்கள். வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு அந்த வெற்றியவே நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். தோல்வி அடைய யாரும் பிள்ளைகள் விரும்புறது இல்லை, நாமளும் விரும்புறது இல்லை. ஆனா எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் அதை தான் இந்த நாட்களில் நமக்கு தொடர்ந்து தருகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகள் உண்டு. அது என்ன காரியம், இந்த படிப்போ இல்ல தொழிலோ இல்ல வேலையோ எப்படி வேணாலும் தோல்வி வரும். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் உங்களை தோழவே விட மாட்டார். அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை உயர எழுப்பார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தவறுகளும் தண்டனைகளின் தலைப்பிலே நாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். ராஜாக்கள் பத்தி நாம் சொல்லுகிறோம்.
நான் அப்புறம் யோசிச்சுட்டு வந்து இந்த ராஜாக்கள்னா இந்த நான் முடிகிற வரைக்கும் இந்த ராஜாக்கள்ல தான் இருக்கணும். அதனால நான் இன்னைக்கு என்ன பண்றேன், அந்த கடைசி ராஜாவுக்கு வந்துக்கிறேன். ஏனென்றால் அந்த கடைசி ராஜா சிதேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த தவறுகளையும் தண்டனைகள் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே உசியாவை நான் பார்த்தோம். உசியா ஒரு நல்ல ராஜா தான். ஆனால் கடைசி நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக அவன் ஆசாரியத்துவ அந்த பணியை அவன் செய்ய நினைத்து ஆலயத்தினுடைய அந்த பிரகாரத்திலே அவன் தூபம் காட்ட நினைத்த போது ஆண்டவர் அவனை தண்டித்தார் வாசிக்கிறோம். வெற்றியில அவனுக்கு என்ன வந்தது, குஷ்டரோகம் வந்தது என்று பார்க்கிறோம். வாழ்நாள் முழுவதும் மரணமடை மட்டும் அது அவனை விட்டு நீங்கவில்லை என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு சிதேக்கியா ராஜாவுடைய தவறுகள் அவன் தண்டனைகளும் நாம் பார்க்க போகிறோம். நீங்க உசியாவுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள் வருகிறார்கள். உசியாவுக்கு பிறகு அவனுடைய மகன் யோதாம் ராஜா வருகிறார். அவர் நல்ல ராஜா. அதற்கு பிறகு ஆகாஷ் என்கிற ராஜா வருகிறார். இந்த ஆகாஷ் ராஜா ரொம்ப பொல்லாத ராஜா. அதற்கு பிறகுதான் எசேக்கியா ராஜா வருகிறார். அவர் ஒரு சிறந்த ராஜாவாக கருதப்படுகிறார். நல்ல ஒரு இடத்துல அவர் மனமேட்டுமையானான் என்று வேதம் சொன்னாலும் கூட தன்னை தாழ்த்தி அவர் ஆண்டவருக்கு அவர் பிரியமாக நடந்ததாக வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு பிறகு மனாசே ராஜா வந்தார். மனாசே ராஜா ஒரு பொல்லாத ராஜா. நான் சொல்லல, 55 வருடங்கள் ஆட்சி செய்தவர், அதிகமாக ஆட்சி செய்தவர் மனாசே ராஜா. ஆனா அவருடைய வாழ்க்கையில நிறைய தவறுகளை பொல்லாப்பனை செய்தார். கடைசி நாட்களிலே தன்னை ஆண்டவரிடத்தில் அவர் தாழ்த்தினதால ஆண்டவர் என்ன பண்ணினார், நீ உன்னுடைய தேசம் பிரச்சனை இருக்க, உன்னுடைய நாட்களிலே பிரச்சனை வராது, ஆனா உன் பிள்ளைகளுடைய நாட்களில பிரச்சனையை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அங்க முடிக்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆமோன் என்கிறவர் ராஜாவாகிறார். அவர் பொல்லாத ராஜாவா இருக்கிறார். அதற்கு பிறகு யோசியா ராஜா. ராஜாக்களிலே மிக சிறந்த ஒரு ராஜா ஒன்றுதான் யோசியா ராஜா தான். ஆமா, அது யோசபாத்து, யோசியா இவரெல்லாம் சிறப்பான, எசேக்கியா இவரெல்லாம் சிறப்பான ஒரு ராஜாவாக கருதப்படுகிறார்கள். யோசியாவுக்கு பிறகு யோவாகாஸ் என்கிற அவருடைய மகன் ராஜாவாகிறான். அதற்கு பிறகு யோயாக்கீம் என்கிறவன் ராஜாவாகிறார். இதெல்லாம் அந்த குறுகிய ரொம்ப விரிவான காரியங்கள் சொல்லப்படல. ரெண்டு பேரை குறித்து தான் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா, யோசியா ராஜா, இவர்கள் ரெண்டை குறித்து கொஞ்சம் விவரமா சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஓரளவு தவறுகள் செய்தார்கள், சின்ன சின்ன தண்டனைகள். தனக்கு அவர்களுக்கு கேடு உண்டாகும்படியாக எந்த தண்டனையும் அவர்கள் பெறவில்லை. அப்போ இங்க யோயாக்கீம் என்கிறவர் 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். இது யோயாக்கீம் என்கிற ராஜாவுடைய நிலை. இது என்ன நடந்தது? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து இவனை என்ன பண்ணிட்டாங்க, கைதி பண்ணி 2 வெண்கல சங்கிலியால் இவனை கட்டி எங்க கொண்டு போயிட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க இது ராஜாவை. அதற்கு பிறகு அவனுடைய மகன் யாரு, யோயாக்கீம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. மறு வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமுட்டுகளை பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினார். 9ஆம் வசனத்துல ராஜாவாகும்போது 8 வயதா இருந்து 3 மாதம் 10 நாள் தான் எருசலேமை அரசாண்டார். நேபுகாத்நேச்சார் மீண்டும் வந்து இந்த யோயாக்கீனை என்ன பண்ணாங்க, அவனை மறுபடியும் கைதி பண்ணி யார ராஜாவாக்கினாங்க தெரியுங்களா, சிதேக்கியா ராஜா. இதுதான் கடைசி ராஜா, யூத ராஜ்யத்தினுடைய கடைசி ராஜா. அதுக்கப்புறம் ராஜாக்கள் கிடையாது. இந்த சிதேக்கியா ராஜா யாருன்னா, இதுவரைக்கும் இங்க வம்சமாக வந்தவர்கள், பிள்ளைகள் 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 அப்படிதான் வருவாங்க. ஆனா அத்தாலியல் என்கிறவர் தான் இடையில அவர் ராணியாக தன்னை மகுடம் சூட்டி கொண்டார். இப்பொழுது இந்த சிதேக்கியா யார் என்று பார்த்தா இந்த யோயாக்கீனுடைய சித்தப்பா. ஏன்னா அதுக்கு பிறகு அங்க வேற யாரும் ஆள் கிடையாது. அதனால நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார், இந்த சிதேக்கியா ராஜாவை அங்கே ராஜாவாக்கி கொண்டு அவர் பாபிலோனுக்கு சென்று விட்டார். அப்ப ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை சிதேக்கியாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கொடுத்திருந்தார். இதுதான் இந்த சிதேக்கியாவுடைய வரலாறு. அவர் வந்து 21 வருஷத்துல ராஜாவாகிறார். யாரு, இந்த சிதேக்கியா ராஜா, கடைசி ராஜா. அது ஞாபகத்துல வச்சுங்க, இவர் கடைசி ராஜா. சவுல் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம சிதேக்கியா ராஜா கடைசி ராஜாவுக்கு வந்திருக்கிறோம். இது 21 வயதிலே ராஜாவாகி 11 வருஷம் ஆட்சி செய்தார். ஆனா நல்லதே செய்யல. ஆண்டவர் அவனை
நேபுகாத்நேச்சார் மூலமாக ஒரு ராஜ பதவியிலே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனா கடைசி நாட்களிலாவது அவன் நல்லது செய்யலாம், எந்த விதத்தில் அவன் நல்லதே செய்யல. அதைதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இந்த கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவுடைய தவறுகள் என்ன என்பதை நாம் பார்த்து அதற்கான தண்டனைகளையும் நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்க வீட்டுல போய் படிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான புஸ்தகம். ஏன்னா இங்க ராஜாக்களை குறித்து யோசியா, ஏற்கனவே சொன்னது மாதிரி யோசியா, யோபகாஸ், யோயாக்கீம், சிதேக்கியா இவருடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசியாக இருந்தவர் எரேமியா. எரேமியா அடிக்கடி இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனங்களே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை வந்து வந்து உரைக்கிறதை நாம் எரேமியாவை பார்க்க முடிகிறது. இங்கே ஒன்று அவ்வளவு தெளிவா போடல. நீங்க பெரிய ஒரு புஸ்தகம் எரேமியா புஸ்தகம், அது முழுவதுமே பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை ராஜாக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் தான். அதுல சிதேக்கியாவுக்கு நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீ எரேமியால போய் படிச்சீங்கன்னா அது தெரியும். அதுல நிறைய விளக்குங்க. அதுலயே ஒரு கதை, பெரிய கதை வருது, விவரமான கதை எரேமியால தான் வருகிறது. அதனால எரேமியாவை நீங்கள் படித்தா இந்த சிதேக்கியாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இவனுடைய தவறு என்ன என்பது பார்த்தா எல்லாரும் கூறியதுதான், ஒரு தேவனுடைய வார்த்தையை அவன் ஒரு நாளும் அவன் கீழ்ப்படித்ததே கிடையாது. கீழ்ப்படியாமை தான் அவனுடைய பெரிய பாவமாக சிதேக்கியா ராஜாவுக்கு அங்கு வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். அவன் கர்த்தருடைய வார்த்தை உரைத்த எரேமியா அடிக்கடி காரியங்களை சொல்ற. ஏன்னா ராஜாவாலே விலகிக் கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பார்த்து ஏற்கனவே சின்ன டக்கு டக்கு டக்குன்னு ராஜாக்கள் மாறுகிறார்கள். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எல்லாரையும் அவங்க சங்கிலி போட்டு பாபிலோன் கொண்டு போறான். இந்த சிதேக்கியாவுக்கும் நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். பாபிலோன் ராஜா வேற இருக்கோ அவங்க நாட்டில் உள்ள ஆட்களோட கொடுத்திருக்கலாம். அதை கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனம், ஏன்னா அந்த வம்சத்தின் ஆட்கள் தான் வர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். இப்ப சிதேக்கியாவுக்கு ராஜாவானது ஒரு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஆமா, அப்படி அதிர்ஷ்டம் பெற்ற இந்த சிதேக்கியா ராஜா தேவனுடைய தீர்க்கதரிசியாக எரேமியாவுடைய வார்த்தையை அவங்க நிறைய நேரத்தில் அவன் என்ன பண்ணா தட்டி கழித்து கொண்டே இருக்கான். அதை சொன்ன அவன் கேட்கவே மாட்டான். அவன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவன் எரேமியா தீர்க்கதரிசியே அவனுடைய சொந்த வந்த தீர்க்கதரிசிகளே அவன் என்ன பண்றான், சிறையில் அடைக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு இங்க சொல்லப்படல, எரேமியாவிலே சொல்லப்படுகிறது. அது வாசிச்சிருக்கலாம். 32ஆம் அதிகாரம் எரேமியா 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அங்கே அவனை நல்லது சொல்ல வந்த எரேமியாவை என்ன பண்ணிட்டான், அடைச்சு வச்சுட்டாங்க. எப்படி போய் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாத ஒரு ராஜாவாக. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் இதோடு இந்த ராஜ்யங்கள் முடிய வேண்டும் என்பது ஆண்டுடைய திட்டம். அந்த திட்டத்துக்காக உருவாக்கப்பட்டவன் இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் தான் இந்த சிதேக்கியா. அவரு நல்லதா நடந்துட்டா அந்த ராஜ்யம் அதோட முடியாது. இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். சில நேரங்களில் கர்த்தருடைய திட்டத்தை நம்மளால அறிய முடியாது. இந்த காரியம் ஏன் நமக்கு நடக்குது, இந்த காரியம் ஏன் வந்தது, ஏன் இது எனக்கு எதிராக வருது, ஏன் எனக்கு சாதகமா வரல, ஏன் எனக்கு எல்லாமே பாதகமா போகிறது. ஆண்டவர் எல்லாமே தன்னுடைய திட்டத்தை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான், மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனா இங்கே சிதேக்கியா ராஜாவுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் எரேமியா மூலமாக கொடுத்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளினான் என்று வாசிக்கிறோம். எரேமியா சொன்ன வார்த்தைகளை தள்ளிவிட்டு அவனை சிறையில் வர அடைக்கிறதை அவன் செய்த தவறுகளாக பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நம்பிக்கை துரோகம் செய்யறவனாக இருந்தான் இந்த சிதேக்கியா ராஜா. யார் இவனை ராஜாவாக்குறது? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். இப்ப அவனுக்காக இவன் என்ன பண்ணணும், நன்றி உள்ளவனாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் ஒரு வேலை கொடுத்து ஒரு இடத்துல உயர்த்தி வைத்திருக்காருன்னா அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும்ல. ஆனா இங்க வாசிங்க, இப்ப 2 நாளாக நம்ம திருப்பிங்க 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முற்பகுதி வாசிங்க. தேவன் தன்னை ஆணையிட்டுக் கொண்ட நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய்
போதும். இப்போ இவன் யாருக்கு விரோதமா கலகம் பண்றான்? யார் அந்த நேபுகாத்நேச்சார்? இவனை ராஜாவாக்கினவன். இவனை ராஜாவாக்கின நேபுகாத்நேச்சாருக்கு இவன் என்ன பண்ணா? அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான் வாசிக்கிறோம். நான் பாவப்பட்டியல ஏற்கனவே கலகம் ஒரு பெரிய ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பத்தை கெடுத்து ஒரு ஆட்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி மாற்றி சொல்லி பொய் சொல்லி அந்த குடும்பங்களை இல்ல அந்த ஆட்களை அவங்க நோகடிப்பது ஒரு சிலருக்கு ரொம்ப பிரியம். இதெல்லாம் இருக்குது. இவன் நேபுகாத்நேச்சாருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு தான் உண்மையா இல்லை. உன்னை ராஜாவாக்கின அந்த நேபுகாத்நேச்சாருக்காக உண்மையா இருக்கணும்ல. என்ன பண்ணா? கலகம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அவன் ஏற்கனவே பொல்லாதவன். யாரு? நேபுகாத்நேச்சார். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிற யோயாக்கீனையும் என்ன பண்ணா? சங்கிலி போட்டு பாபிலோன் கொண்டு போயிட்டான். அப்ப அது ஒரு உணர்வு இருக்குல்ல, ஐயோ தெரிஞ்சிச்சுன்னா நம்மளையும் ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கணும்ல. இல்ல, சேக்கியா ராஜா தவறு நிறைய செய்வதை பார்க்கிறோம். மூன்றாவது, தன்னுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான்னு வாசிக்கிறோம். இதே 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அந்த பின்பகுதியை வாசிக்க தொடர்ந்து தன் கழுத்தை அழுத்தமாக்கி கழுத்தை அழுத்தமாக்கின்னா அது புரியுது. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, விளக்க கழுத்தை அழுத்தம். அதை எங்கேயும் திரும்ப மாட்டான், ஸ்ட்ரெயிட்டா அப்படியே தான் போவான். அவன் என்ன நினைச்சாலும் அதுதான். யாரு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், காதுல கேட்க மாட்டான். தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். எப்ப நீங்க பார்ப்போம் பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது பார்ப்போம் இருதயம் கடினப்பட்டது இது வாசிக்கிறோம். ஒரு நிலையில வேதம் சொல்லுது தேவனே அவனுடைய இருதயத்தை அவன் கடினப்படுத்தினது ஒரு காலம். ரொம்ப நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னா கடைசியா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆமா, உங்களையும் அதுவே ஆக்கிடுவார். இங்க அதான் நடக்குது. தன் கழுத்தை என்ன பண்ணாரு? எங்கேயும் திருப்பாம நேரா வச்சு அவன் நினைச்சதே அவன் செஞ்சுக்கிட்டு பெரிய ஒரு தவறை அவன் செய்கிறான். தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு அவன் நேரா திருப்பி இருக்கணும். ஆண்டவர் கண்டிப்பா மன்னிச்சிருப்பார் ஒருவேளை. ஆனா இவன் இருதயத்தை கடினப்படுத்தினான் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவன் கொடுத்த வாக்குறுதியை இந்த சிதேக்கியா ராஜா மீறுகிறதை பார்க்கிறோம். இது 2 நாளாகமத்துல இது தெளிவாக சொல்லப்படலை. அதுக்குதான் எரேமியாவை படிக்கணும்னு சொன்னேன். எரேமியாவை நீங்க பாத்தீங்கன்னா வாசிங்க. எரேமியா 34ஆம் அதிகாரம். எரேமியா 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 34. ஒரு நிமிஷமா நான் எடுத்துக்கிறேன். 8ஆம் வசனம். இப்ப வாசிங்க. தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எதிரேனாகிய தன் வேலைக்காரனையும் எதிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலை கூறும்படி. இதை நீங்க போய் படிச்சாதான் உங்களுக்கு விவரமா புரியும். எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜாவிடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றார்? உண்மையில ரொம்ப பயங்கரமான ஆண்டவருடைய கோபம் மூடி இருக்கிறது. நீ அதுல தப்பித்துக் கொள்ள போனா ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது சொல்றான், இல்ல நீ இந்த ஜனங்களை நிறைய அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாய், உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாய், அவர்களை என்ன பண்ணணும்? விடுதலை செய்யணும். அவங்களை நீ விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்ற. உடனே அவன் என்ன பண்ணா? தன்னுடைய தேவனிடத்திலிருந்து அந்த கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சரி என்று சொல்லிவிடுகிறான். என்ன நடக்குது? ராஜாவாகிய சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடன்படிக்கை பண்ணினார். அப்போ அந்த ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டான். என்னன்னு? நான் உங்களை அடிமைப்படுத்த மாட்டேன், நீங்க சுயாதீனமாக உங்களுடைய யோசனைப்படி நீங்கள் நடக்கலாம், நான் உங்களுக்கு எதிராக செய்ய மாட்டேன்னு சொன்னவன் சடுதியா நீ 16ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி மறுபடியும் அழைப்பித்து வாக்குறுதி கொடுத்தான். ஏன்னா பயம் வந்துருச்சு, ஆண்டவர் தண்டிக்க போறான்னு எரேமியா வந்து சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. சரி சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆனா அந்த உடன்படிக்கை பண்ணின கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன பண்ணா? மீண்டும் மிகுந்த தவறாக
ஆண்டவர் எண்ணினார். இதற்கு பிறகுதான் அவருடைய நாட்கள் முடிவுக்கு வருகிறதை பார்க்கிறோம். இவ்வளவு தவறுகள் செய்த சிதேக்கியாவை கர்த்தர் விடுவாரா? நடந்தது என்ன? தண்டனைகளை பார்த்துலாமா? இப்ப தண்டனைகளை பார்த்து நாம் கடந்து செல்வோம். முதலாவது சிதேக்கியா ராஜாவுக்கு கிடைத்த தண்டனை 36ஆம் அதிகாரம், 2 நாளாகும் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிட்டு. தான் நேசித்த ஜனங்களை முதலாவது சிதேக்கியா ராஜா இழந்து போனான். அவனுக்கு ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஜனங்களை ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணார்? இல்லாமல் பண்ண. சகாயம், அந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தைங்க. இல்ல கர்த்தர் சகாயம் இல்ல, அவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது? அவர் சகாயம். சகாயம் நமக்கு சகாயம் செய்யக்கூடியவர். நமக்கு என்ன தேவையோ அப்பதான் வந்து உதவி செய்யக்கூடியவர். இல்ல நம்முடைய கண்ணீருக்கு ஆண்டு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்கிறவர், நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவர். அப்ப அப்பேற்பட்டவர் இப்ப வேதம் சொல்றது அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போயிட்டு என்று வாசிக்கலாம். எவ்வளவு கோபத்தோடு ஆண்டவர் இருந்திருப்பார். தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய மக்களை அவன் இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல கூட பார்க்கும்போது, ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் கையில், பாபிலோன் ராஜாவுடைய கையில என்ன பண்ணார்? கல்தேயருடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய தண்டனை இதை நினைச்சு பார்த்துக்க மாட்டான். 10 வருஷம் ஆட்சி செஞ்சான், 10 வருஷமும் நல்லா செய்யல. 11ஆவது வருஷத்துல கர்த்தர் அவனுக்கு சகாயம் இல்லாமல் செய்துட்டார். அப்படி அழிவு அங்கே ஆரம்பமாக பார்க்கிறோம். 2வது, தேவனுடைய ஆலயம் முற்றிலும் எரிக்கப்பட்டது. முற்றிலும் எரிக்கப்பட்டது. இடையில வருவாங்க ராஜாக்கள் வருவாங்க, நான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இடிப்பாங்க, கொஞ்சம் பொருட்கள் எடுத்து போவாங்க, மீண்டும் ராஜாக்கள் வந்து அதை சரி பண்ணிடுவாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன தெரியுமா? 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஒன்று கூட விட்டு வைக்கல. அரண்மனையில் இருக்கிறதும் சரி, ஆலயத்தில் இருக்கிறது சரி, எல்லாத்தையும் எடுத்து போயிட்டான். 19ஆம் வசனத்துல அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை, யாருடைய ஆலயத்தை? தேவனுடைய எருசலேமிலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை இவர்கள் என்ன பண்ணாங்க? தீ கொளுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நடக்குமா? இல்ல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கிறோம். நாம நல்ல ஒரு கிருபை நாட்களிலே நாம தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வேற இடங்கள்ல ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, ஆலயங்கள் கொளுத்தப்படுகிறது. இல்ல அந்த நாட்கள்ல இது நடந்ததை நான் பார்க்கிறோம். முழுமையாக எருசலேம் ஆலயம், பெரிய ஆலயம், அந்த தேவாலயத்தை அவர்கள் கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான படிமுட்டுகள் எல்லாத்தையும் அழித்து போட்டார். எல்லாத்தையும் அழித்து போட்டார். எல்லாமே. அது மாத்திரம் இல்லாம மீதி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாருமா? அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். 20ஆம் வசனத்துல பட்டயத்தில் தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான் என்று வாசிக்கிறோம். இந்த சிதேக்கியா ராஜாவுடைய தவறுனால ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டது, தேவாலயம் கொளுத்தப்பட்டது, பொருட்கள் அனைத்தும் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய தண்டனை கடைசி ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணெதிரிலே அவன் மகன்கள் கொல்லப்பட்டார்கள். சிதேக்கியா ராஜாவுடைய மகன் கொல்லப்பட்டார் என்று வாசிக்கிறோம். நீங்க அதை எங்க பார்க்கணும்னா எரேமியா. இப்ப எரேமியா கொஞ்சம் இருக்கீங்க, ஏன்னா சில சம்பவங்கள் இங்க சொல்லப்படல, நடந்ததுதான். எரேமியா 39ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கல்தேயருடைய ராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை வெட்டி அவனை பிடித்து அவனை ஆமோர் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். இவனை என்ன பண்ணாங்க? கைதியாக்கி சிதேக்கியா ராஜாவை கொண்டு போயிட்டாங்க. 6ஆம் வசனத்துல பின்பு பாபிலோன் ராஜா லிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக
வெட்டித்தாங்க, வெட்டி போட்டான். யார் முன்னாடி? தாம் பிள்ளைகள் தன் கண்ணு முன்னால வெட்டப்பட்டு மரணம் அடைவதை எந்த அப்பாவாவது விரும்புவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் அந்த தண்டனை கொடுத்தார். அவன் கண்ணுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணாங்க? 2 பேரையும் வெட்டி கொண்டார், குமாரர்களை வெட்டி கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த சிதேக்கியாவை கொண்டு போயிட்டாங்களே, சும்மா விடனாங்க. சிதேக்கியா ராஜாவுடைய கண்கள் என்ன பண்ணாங்க? எடுத்தாங்க. அதை அவர் பின்பகுதி அப்படியே வாசிங்க. சிதேக்கியாவின் கண்களை பெருக்க அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டார். இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு எப்பவுமே ஒரு ட்ரெண்டை வச்சிருக்காரு. எப்பவுமே 2 சங்கிலி எடுத்து, வெண்கல சங்கிலி எடுத்துட்டு வருவாரு. யோயாக்கீன் ஆரம்பிச்சு, அடுத்து யோயாக்கீன் ஆரம்பிச்சு, அடுத்தது சிதேக்கியாவும் என்ன போட்டாரு? சங்கிலியில கட்டி போட்டு அவன் கண்ணை முதலையாவது குடிக்கிறதா, அவன் மகன் சாப்பிடுறது கூட பார்க்காம இருந்திருப்பான். தண்டனை கூட பாருங்க, அவன் எல்லாமே அனுபவிக்கணும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாருங்க எப்படி யோசிச்சு பாருங்க. கண்ணெதிரே மகன்கள் வெட்டுண்டு செத்த பிறகு இவனுடைய கண்களை என்ன பண்ணாரு ராஜா? ஏன்னா துரோகம் செஞ்சுட்டான். நேபுகாத்நேச்சர் ஏற்கனவே சொன்ன கலகம் பண்ணி தான் ராஜாவாவதற்கு காரணமாயிட்ட நேபுகாத்நேச்சருக்கு விரோதமாக இவன் செயல்பட்டான். இதெல்லாம் அவருக்கு தெரியாம இருக்குமா? நேபுகாத்நேச்சருக்கு வாடா, அவனை கூப்பிட்டு வாடா, சங்கிலி பிடிச்சு கூப்பிட்டு வந்து நம்ம பையனை வெட்டி போட்டு கண்ணையும் குடிக்கிட்டான். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்கல்ல. நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழணும். வாழ்க்கையில் இருக்கிற நோக்கமே, இந்த பைபிள் ஸ்டடி நோக்கமே, நாம் தவறு செய்யக்கூடியவர்கள், நாம் மனிதர்கள், நாம் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தவறுகிறோம். அந்த தவறுகளை ஆண்டவர் இப்படியாக ராஜாக்களின் மூலமாக உணர்த்தும் போது நாம் அதை அறிந்து கொண்டு இந்த தவறுகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். இவன் கண்கள் புடுங்கிறது மட்டுமல்ல, கடைசியில சிறையிலே அவன் மரித்து போனான் என்று சொல்லி அவருடைய முடிவு அறிவிக்கிறது. எரேமியா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அவனுடைய முடிவில் சொல்லப்படுகிறது. 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 52:11. சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணம் அடையும் நாள் மட்டும் என்ன வாழ்க்கைங்க இல்ல போச்சு. சிறையில கண்ணு புடுங்கப்பட்டு மறிக்கிற வரைக்கும் அவன் வெளிச்சத்தையும் பார்க்க முடியல, வெளியே வர முடியல. அந்த சிறையிலே அவன் மாண்டு போனான். கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தான், ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருந்தான். ஆனா அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான், கர்த்தருடைய வார்த்தையை மீறினான், கர்த்தருடைய ஆலோசனையை புறந்தள்ளினான், தீர்க்கதரிசிகளை சிறையில் அடைத்தான். கர்த்தர் அவனை தண்டித்தார் என்று வாசிக்கிறோம். அவன் கொடுத்த வாக்குறுதியும் மீறி போனான், உடன்படிக்கை பண்ணினான் ஜனங்களோடு. எரேமியா சொல்லும் போது வந்து அதை செய்தான். ஆனா அதையெல்லாம் மீறினதுனால கர்த்தர் அவனை தண்டிக்கிறார். தன்னுடைய ஜனங்களை இழந்தான். தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டது. என கடைசி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ராஜ்யங்கள் கிடையாது. வேதம் சொல்கிறது 70 வருஷம் ஓய்ந்திருந்தது. வாசிக்கிறோம். முடிக்கும் போது வாசிப்பது தெரியல. 70 வருஷம் அந்த ஆலயம் எப்படி கிடந்தது? அப்படியே தான் கிடந்துச்சு. ஆண்டவர் விட்டுட்டார். ஜனங்கள், யூத ஜனங்கள் எல்லாம் பாபிலோன்ல அடிமைகளாக 70 வருஷம் அடிமைகளாக்கப்பட்டார்கள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இஸ்ரவேல் ஜனங்களை பாதம் தேவன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு மோசே என்பவன் கொண்டு வரும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆரோனுடைய உதவியோடு மிரியாமினுடைய உதவியோடு அவர்கள் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகளை அனுப்பி, நியாயாதிபதிகளை அனுப்பி, ராஜாக்களை அனுப்பி சிறப்பாய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த பிறகு இன்றைக்கு 70 வருடங்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே இந்த ஜனங்களை இந்த ராஜாக்கள் கொண்டு வந்தார்கள். இதுதாங்க தவறு. இதுக்கு முழு காரணம் ராஜாக்கள் தான். அதுவும் கிடைக்காது. சிதேக்கியா ராஜா, கடைசி ராஜா, தன்னுடைய வாழ்க்கையில நல்ல தவறுகளை செய்ததுனால கர்த்தர் அவனை தண்டித்தார். இப்படி ஆலயங்கள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பெர்ஷியா ராஜா வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க அடுத்து நீங்க இறைமையாக அதுக்கப்புறம் நீங்க 2 நாளாக முடித்து நீங்க உள்ள போனீங்கன்னா நெகேமியாவுடைய காலங்கள் வரும். அது ஒரு பெரிய கதையா வரும். அந்த ஆலயத்தை எப்படி எல்லாம் கட்டினாங்க, ஆலயம் எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, அது ஒரு பெரிய அழகா வரும். எஸ்ரா, நெகேமியா இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஆலயம் புதுப்பிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அங்க வருகிறதை பார்க்கிறோம். ஆனா 70 வருஷம் அந்த ஆலயம், ஆண்டுடைய ஆலயம், ஆண்டுடைய தேசம் ஒன்றும் இல்லாமல் சீர்கட்டு கிடக்கும். அதுதான் இதற்கு முழு காரணம் ராஜாக்கள்
குறிப்பாக கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜாவுடைய செயல். கர்த்தர் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தருகிறார். நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எதற்கு இந்த வேதாராய்ச்சி? எதற்கு ஆலயத்தில் வருகிறோம்? எதற்கு வேதத்தை படிக்கிறோம்? எதற்கு ஆண்டவரோடு நம் உறவு வைக்கும்படியாக நாம் ஆசைப்படுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறோம். ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரை தேடுவது. நான் சொல்வேன், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அதெல்லாம் நிலையானதே கிடையாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா நமக்கு நிலையான ஒன்று உண்டுனா ஆண்டவர் தான். அவர் நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கும் போதுதான் நாம் கண்டிப்பாக நாம் இந்த உலகத்துல இந்த ஆசீர்வாதம் கொடுங்க. என்ன சொல்லுவோம், நான் ஆண்டவரை தேடுறேன், எனக்கு இன்னும் கஷ்டம் போகல. சாமுவேல் என்ன செய்ய ரொம்ப சொல்லுவாரு, உனக்கு தான் ஏன் கஷ்டம் வரும், உனக்கு தான் ரொம்ப கஷ்டம் வரும். அவர் அடிக்கிறது வார்த்தை சொல்றாரு, நீ ஆண்டவரை ரொம்ப தேடுறியா, அப்ப உனக்கு ரொம்ப கஷ்டம் வரும். ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த கஷ்டத்தையும் மத்தியிலும் ஆண்டவருடைய அற்புதமா, ஏன்னா அவர்தான் உதாரணம். அவர் கஷ்டப்பட்டார், அவர் நமக்காக கஷ்டப்பட்டார், அவர் நமக்காக ரத்தம் செஞ்சார், அவர் நமக்காக உயிர் கொடுத்தார், அவர் நமக்காக உயிர் தெளிந்து இன்றைக்கு நமக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறார். நம்முடைய லட்சியம் என்னது? எங்க போனோம்? அதுதான் லட்சியம். அதற்காக தான் இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறோம், இந்த தவறுகளை நாம் அறிந்து கொள்கிறோம், இந்த தண்டனைகளை தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது கர்த்தர் கிருபையாக தந்த நாட்கள். இத்துடன் இந்த ராஜாக்களுடைய கதையை முடித்து அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் எனக்கு குறைவாக இருக்கிறபடியால் இன்னும் ஒரு சிலரை குறித்து தவறுகளை நான் சொல்லி நான் இந்த வேதாராய்ச்சிகளை முடிக்க விரும்புகிறேன். ஆகவே ராஜாக்களுடைய அந்த ராஜ்யம் இத்துடன் இந்த வேதத்தின்படி முடிந்து 70 வருடங்கள் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சிதேக்கியா ராஜா பெரிய தவறுகளை செய்யலாம். கர்த்தரை தண்டித்தாக வாசிக்கிறோம். நாம் ஆராய்ந்து பார்ப்போம், ஆண்டவரே இந்த தவறுகள் நான் கூட சில நேரங்களில் யோசிக்கணும். நான் கூட ஆண்டவர் விரோதமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறேன். தேவனுக்கு விரோதமாக நான் எவ்வளவு பொருத்தனை பண்ணிருக்கேன், உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். ஆனால் என்னால இருக்க முடியல. கர்த்தருக்கு நீங்க கேளுங்க, கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை தண்டிக்கிறவர் இல்லை. அவர் கர்த்தர் நிச்சயமா இங்க தண்டித்தார், ஆனா ஆண்டவர் நம்மளை தண்டிப்பது இல்லை. அதான் சொல்றேன். அதனால இன்னைக்கு நான் ஆண்டவர்ல இருக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன்னா ஆண்டவர் தண்டிச்சுட்டானா நம்மளாம் எப்பயோ மண்ணோடு மண்ணா போயிருக்கும், ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ தவறுகளை நாம் செய்கிறோம். ஆனா கர்த்தர் மன்னித்திருக்க, சிலுவையிலே நமக்கு மன்னித்தார், அவருடைய பாவங்களை மன்னித்தார். அதை ஆராய்ந்து பார்ப்போம். சிதேக்கியா ராஜாவுடைய தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யாதபடி இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்டான தண்டனைகள் எனக்கு வராமல், என் குடும்பத்துக்கு வராமல், என்னை சார்ந்தவர்களுக்கு வராமல், நான் நேசிக்கிறவர்களுக்கு வராமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.